ஹலோ குழந்தைங்களா, இது லத்தாவின் கதை நேரம். இன்னைக்கு கதை நேரத்துல உங்களுக்கு நான் சொல்ல போற கதை என்ன தெரியுமா? துருவனோட கதை. இந்த துருவன் யாரு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க துருவ நட்சத்திரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்த் போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அசையாம இருக்கிற நட்சத்திரம் இந்த துருவ நட்சத்திரம் தான். அந்த காலத்துல இந்த ஷிப்புக்கெல்லாம் வழிகாட்டி இந்த துருவ நட்சத்திரத்தை வச்சுதான் அவங்க டைரக்ஷன், நார்த் டைரக்ஷன் எது அப்படிங்கறதையே கண்டுபிடிப்பாங்களாம். அந்த நட்சத்திரம் உருவான கதை என்ன, அந்த குழந்தையோட கதை என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உத்தானபாதன் அப்படின்னு ஒரு ராஜா, அவர் ஒரு நாட்டை ஆண்டுட்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு சுனிதி, சுருச்சி அப்படின்னு சொல்லி 2 ஒய்ஃப். இதுல இந்த சுனிதி ரொம்ப அமைதியா தெய்வ நம்பிக்கையோட இருக்கிறவங்க. இந்த சுருச்சி ரொம்ப அழகா புத்தி கூர்மையோட இருக்கிறவங்க. இந்த ராஜாவுக்கு இந்த சுருச்சியை தான் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பவுமே அந்த சுருச்சியோட தான் இருப்பார். சுனிதிக்கு துருவன் அப்படின்னு ஒரு குழந்தையும், சுருச்சிக்கு உத்தமன் அப்படின்னு ஒரு குழந்தையும் இருந்தது. இந்த சுருச்சி எப்பவுமே அந்த ராஜாவோடயே இருக்கிறதுனால அந்த குழந்தையே தான் அந்த ராஜா கொஞ்சிண்டே இருப்பார். இந்த துருவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், ஐயோ நம்ம அப்பா நம்மள மட்டும் கொஞ்சவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு. ஒரு நாளைக்கு அவன் என்ன பண்ணா, அப்பா உக்காந்து இருக்கும் போது வேகமா ஓடி அவரோட மடியில ஏறி உக்காந்துக்கிட்டான். அந்த அப்பாவும் அந்த குழந்தைய பார்த்து அன்போட அவனோட விளையாட ஆரம்பிச்சாராம். அந்த நேரம் அந்த சுருச்சி அங்க வந்துட்டா. அவளுக்கு பிடிக்கவே இல்லை இந்த துருவன் அவ அப்பா மடியில உட்கார்ந்து இருக்கிறது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, வேகமா அந்த துருவனை பிடிச்சு கீழே இழுத்து போட்டுட்டு, இது இவரோட மடியில உட்கார்ற உரிமை உத்தமனுக்கு மட்டும்தான் இருக்கு, உனக்கு கிடையாது. அப்படி நீ உட்காரணும்னு ஆசைப்பட்டினா நீ என் வயத்துல பிறந்திருக்கணும். அப்படி உனக்கு இன்னும் ஆசை இருந்ததுன்னா போய் சாமி கிட்ட வர வாங்கி அடுத்த ஜென்மத்துல என் வயத்துல போற, அப்ப நீ அவரோட மடியில உட்காரலாம், இப்ப நீ உட்காரக்கூடாது போ அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. பாவம் இல்லையா அந்த பையன். அவன் ஒரே அழுக, 5 வயசு குழந்தை அழுவேன்னு அழுதுகிட்டு அதோட அம்மா கிட்ட போகுது. அங்க போய் அவங்க அம்மா கிட்ட அந்த பையன் சொல்றாங்க, இந்த மாதிரி என்னை சித்தி கீழே தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு. அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, இவர் கேட்கவே மாட்டேங்கிறார். அப்ப அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யனே தெரியல. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, பாருப்பா இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்க நம்ம மேல அன்பா இல்லைன்னா பரவாயில்ல, அந்த கடவுள் நாராயணன் நம்ம மேல அன்பா இருப்பார், அவர்கிட்ட பக்தியா இருந்தா அவர் ரொம்ப நம்ம கிட்ட அன்பா இருப்பாருன்னு சொல்றாங்க. அப்போ நான் போய் அந்த நாராயணனையே பார்த்து கேட்டுட்டு வரேன்னு சொல்ல சொல்ல கேட்காம இந்த பையன் என்ன பண்றான், காட்டுக்குள்ள இறங்கி அவன் பாட்டுக்கு போறான். அப்படியே போய்கிட்டே இருக்கானா, அப்போ நாரத மகரிஷி வர்றாருங்க. அவர் பார்த்துட்டு, என்னடா தம்பி நீ இப்படி நான் காட்டுக்குள்ள அலைஞ்சுகிட்டு இருக்க அப்படின்னு ஒண்ணு, எனக்கு நாராயணனை பார்க்கணும், நான் அவரை பார்த்து வரம் கேட்கணும் அப்படி சொல்றான். அவதான நாராயணனை பாக்குறதுங்கிறது உனக்கு அவ்வளவு ஈஸியான காரியமா? அதெல்லாம் முடியாது, நீ சின்ன குழந்தை, காட்டுல நிறைய மிருகம் எல்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டம் காட்டுல இருக்கிறது, நீ ஊருக்கு திரும்பி போயிடுமா, இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இல்ல நான் கடவுளை பார்க்காம நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்றான். அப்போ இந்த நாரதர் என்ன பண்றார், சரி ஓகே நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், அந்த மந்திரத்தை நீ விடாம சொல்லிண்டே இருந்த அப்படின்னா உனக்கு நாராயணன் கண் முன்னாடி வருவார் அப்படி சொல்லிடுறான். என்ன மந்திரம் சொல்லி கொடுக்கிறார், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, இந்த மந்திரத்தை நீ சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்ட்டு இந்த குழந்தை போய் ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படியே போகுது, நாள் ஆகுது, மாசம் ஆகுது, வருஷம் ஆகுது. இவன் சாப்பிடறதுக்கு கூட எழுந்திருக்கல, ஒரே நினைப்போட கடவுளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அவனை சுத்தி புதரா மண்டி போயிடுது. அப்ப தேவர்கள்லாம் பார்த்தாரு, யாருடா இவன் இவ்வளோ தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவன் தவத்தை கலைக்கிறதுக்காக மழை அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா எதுக்குமே இந்த துருவன் அசையல, அவன் விடாம அதை சொல்லிட்டே இருந்தானா. சுவாமி பார்த்தார், சரி குழந்தை ரொம்ப பாவம், ரொம்ப வருஷமா இது பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இறங்கி அவன் முன்னாடி நின்னுட்டு, துருவா உனக்கு என்ன வேணும் கண்ணை தர அப்படின்னு சொல்லி எழுப்புறார். அவர் வந்த உடனே அவனை சுத்தி இருக்கிற அந்த புதரெல்லாம் மறைஞ்சு போயிடுறதா. இந்த துருவன் என்ன பண்றான், எழுந்து அப்படியே கடவுளோட காலில் விழுந்துடுறான். விழுந்துட்டு சொல்றான், சாமி நான் எங்கேயுமே போக விரும்பல, என்னை உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ விஷ்ணு சொல்றார், இல்லப்பா உன்னோட ஆயுசு இன்னும் இருக்கு, நீ போயிட்டு நான் அந்த நாட்டை நீ ஆட்சி பண்ணு, ஆட்சி பண்ணினதுக்கு அப்புறமா நான் உன்னுடைய கடைசி காலத்துல கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போயிடுறான். திரும்பி போன உடனே அங்க அவனோட சித்தி அதுக்குள்ள மனசு திருந்தி போய்
மன்னிப்பு கேட்கிறா இவங்கிட்ட, நீ வா, நீ தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ அப்பாவும் அம்மாவும் அந்த பையனை ராஜாவா மாத்திடுறார். அவன் அந்த நாட்டை ரொம்ப நாளைக்கு ரொம்ப வெற்றிகரமா ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காரா. பண்ணிட்டு கடைசியில அவருக்கு ஆயுசு முடியிற நேரத்துல என்ன ஆகுது, மேல இருந்து பல்லக்கு அனுப்புறார். அவர் விமானத்தை அனுப்பி அதுல ஏத்தி எடுத்துட்டு போய் விஷ்ணு கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறார். அப்ப அவர் சொல்றார், நீ இத்தனை வருஷம் நீ கிட்ட இவ்வளவு பக்தியோட இருந்ததுனால உன்னை நான் துருவ நட்சத்திரமா மாத்தி நார்த் சைட்ல நான் உன்னை வைக்கிறேன். அந்த இடத்துல நீ அசையாம அந்த இடத்துல இருப்ப, நீ எல்லாருக்கும் நீ ஒரு வழிகாட்டியா இருப்ப அப்படின்னு பிளஸ் பண்றார். துருவன் அப்படியே ஒரு ஸ்டாரா மாதிரி நார்த் சைட்ல போய் உட்காந்துடுறார். அதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குற துருவ நட்சத்திரம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சுதா? நம்ம கடவுள் மேல பக்தியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்மா. சோ இன்னொரு கதையோட மீண்டும் சந்திப்போம். பாய்.